நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கிறோம். ஈரானுடைய ஏவுகணைகள் எல்லாம் சுட்டு வீழ்த்தப்படுவதையும் தொடர்ச்சியாக தாக்கப்படுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால் போர் பதற்றம் என்பது மேலும் தீவிரமடைந்து கொண்டு வருகிறது. ஈரானினால் இன்று ஏவப்பட்ட 7 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 15 ட்ரோன்கள் என்பவற்றை தமது வான்பரப்பு பாதுகாப்பு அமைப்பு இடைமறைத்து அளித்திருப்பதாக ஐக்கிய அரபு ராச்சியம் தெரிவித்திருக்கிறது. மோதல் ஆரம்பமான முதல் நாள் இதுவரை 334 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 15 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 1714 ட்ரோன்களை தாம் எதிர்கொண்டதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சு சொல்லி இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் காரணமாக 2 ராணுவத்தினர் மற்றும் 6 பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதோடு 158 பேர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை வான்வழியாக கடுமையாக தாக்கியதை தொடர்ந்து ஈரான் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இதன் காரணமாக இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் அவற்றின் படைத்தளங்கள் அமைந்த வளைகுடா நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் பல்வேறு நாடுகளிலும் எரிபொருள் பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட சிக்கல்கள் இருந்துள்ளதுடன் வான்கடல்வழி பயணங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 24 மணி நேரத்துக்குள்ள வெளியேறுங்கள் ஈரானிய தூதரக பணியாளர்களுக்கு கட்டார் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கட்டாரில் இருக்கக்கூடிய ஈரானிய இஸ்லாமிய குடியரசினுடைய தூதரக பணியாளர்களை உடனடியாக நாட்டிலிருந்து வெளியேறுமாறு கட்டார் அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. ஈரான் தூதரகத்தில் இருக்கக்கூடிய ராணுவ மற்றும் பாதுகாப்பு தூதரகங்களை அவர்களது ஊழியர்களையும் விரும்பத்தகாத நபர்கள் என அறிவித்து 24 மணி நேரத்துக்குள்ள நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டதாக கட்டார் வெளியுறவு அமைச்சகம் இந்த விடயத்தை இன்றைய தினம் சொல்லி இருக்கிறது. வெளியுறவு அமைச்சகத்தின் இயக்குநர் இப்ராஹிம் யூசிப் ஃபக்ட்ரோ மற்றும் ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் அரசுக்கான தூதர் அலி ஷலோகா பதி இவர் இடையே நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த பணிபுரி விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகின்றார்கள். ஈரான் இந்த பிராந்தியத்தை பேரிய அணுவை நோக்கி தள்ளும் என்ற விடயமும் குற்றம் சாட்டியிருக்கிறது கட்டார் வெளிவிவகார அமைச்சர். இந்த தாக்குதல்களை தாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய இந்த விரோதமான அணுகுமுறை தொடர்ந்தால் கட்டார் தனது இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் தேசிய நலன்கள் பாதுகாப்பதை உறுதி செய்யும் வகையில் கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என்றும் அந்த அமைச்சகம் சொல்லி இருக்கிறது. ஆகவே இவ்வாறு தொடர்ச்சியாக பதற்றமான சூழ்நிலை, பதில் தாக்குதல்கள் என்பன இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் என்கின்ற விடயத்தை நாங்கள் உற்று நோக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பல விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை சொல்லியிருக்குது. இதன்படி கொழும்பு மற்றும் துபாய்க்கு இடையேயான விமானங்கள் அதாவது ஜூஎல் 231 ஜூஎல் 232 விமானங்கள் இடையே இன்றைக்கும் நாளைக்கும் ரத்து செய்யப்படும் என்ற விடயம் இங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை விட கொழும்பு தம்மம், கொழும்பு தோஹா, அதுபோல கொழும்பு குவைத் ஆகிய நாடுகளுக்கான விமானங்களும் எதிர்வருகின்ற 28ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விமானங்களுடைய நிலவரங்கள் குறித்து சமீபத்திய தகவல்களுக்கு விமான நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் சமூக ஊடக தளங்கள் வழியாக தவறாமல் சரிபார்ப்பு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. பயணங்களுக்கான முன்பதிவுகளை செய்தவர்கள் தங்களுடைய முற்போக்கு தொடர்பில் 1979 எனும் துரித தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த விடயங்களை அவர்கள் நிறுவனத்துக்கு அறிவித்திருக்க வேண்டிய விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதைவிட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகத்துக்கு சென்று வான ஊர்தி சேவைகள் தொடர்பிலான தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற விடயமும் தற்போது பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கு விமான நிறுவனம் வருத்தம் தெரிவித்திருக்கிறது. பயணிகளின் புரிதலுக்கு நன்றி என்ற விடயத்தையும் இங்கு சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈரானுடைய போர் பதற்றம் அதிகரித்துக் கொண்டிருந்தாலும் பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும், பல நாடுகளுக்கான கொடுக்கல் வாங்கல் புரிதல்கள் என்பதையெல்லாம் அந்த ஒப்பந்த அடிப்படையில் எல்லாம் நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். இருந்தாலும் அமெரிக்கா ஏதாவது ஒரு நகர்வை கையெடுக்க வேண்டும், ஒரு சமாதானத்துக்கான பேச்சுவார்த்தைகளுக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. இல்லாட்டி ஈரான் விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறது. அதான் சொல்லுகிறார்கள் அமெரிக்கா ஈரான்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் இற்றை நாள் வரைக்கும் இந்த வல்லரசான நாடு அமெரிக்காவை வைத்திருக்கின்றது, தாக்கு பிடிக்கிறது, தொடர் தாக்குதல்களை அடிக்கிறது என்றால் ஈரானுடைய புத்திசாலித்தனத்தையும் ஈரானுடைய அந்த தந்திரோபாயமான நகர்வு என்ற விடயத்தை இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஈரானுடைய நகர்வு அடுத்தது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை கை வைக்கிற தன்மை, பொருளாதாரத்தை முற்றுமுழுதாக முடக்குகின்ற நிலைப்பாடுதான்
தான் அதிகரிக்கும் என்பதை அநேகமான அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தையும் ஈரானுடைய பொருளாதாரமும் முடக்குகின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த நாடுகளை சுத்தி இருக்கக்கூடிய மிகச்சிறிய நாடுகள் எல்லாம் முற்றுமுழுதாக பாதிக்கப்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் நிதர்சனம். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இவருடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகிறது என்பதை மற்றொரு பதிவுடாக சந்திப்போம். வணக்கம்.